இருந்தாலும் நமக்கு நன்மை வரணும்னு சொன்னா ஒரு மனுஷன் அவன் சொன்னான்னா உடனே அங்க போய் நிக்கிறோங்க. ஆனா இவங்க எல்லாவற்றுக்கும் சொன்ன என் ஜீவன் அவர் தான், எனக்குள்ள இருக்கிற ஆவி அவர் தான், அவர் தங்குகிற ஆலயம் நான் தான். இவ்வளவு மரியாதையை நமக்கு கொடுத்து வச்சிருக்காரு. ஆனா நம்ம இப்பதான் தொடங்குவோம், இப்பதான் பாட்டு பார்ப்போம், ஆராதனை பண்ண பிறகு போலாம் உண்டு. எவ்வளவு காலதாமதமாக எவ்வளவு தேவனிடத்துல தள்ளி 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 நீ நிற்கிறியோ அவர் உன்னை விட்டு தள்ளி தள்ளி நிற்கிறோம். ஆதாரமானது 2 அதிகாரம் 2ஆம் வசனம். செய்தி அதுவல்ல, அறிமுகம். பதினைந்து 2 அதிகாரம் 2ஆம் வாக்கியம். அவர்களை நோக்கி சொல்லுங்க, அவனை எல்லாம் தனி அங்க எழுதி இருக்குது அப்படி. அவர்களை நோக்கி, ஆசாவே யூதா பெஞ்சமின் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களையாகி சொல்லுங்களா. அப்போ நாம அவரை விட்டு நம்ம பரவாயில்ல அப்படின்னு எந்த நாளும் பாட்டெல்லாம் பாடுவோம் இல்லையா? எந்த ஜீவிய காலமெல்லாம் எந்த வாழ்க்கையின் துணையானார், உன் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எது பாடும் வாயா? அந்த இந்த சர்மத்துல வர்ற வார்த்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் இதயமை உமை பாடும், என் நினைவுகள் உமதாகும். அப்ப நீங்க கர்த்தரோடு இருந்தா அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டுட்டு தூரமா போயிடுவார். நீ என்னதான் கரம் பிடித்து நடத்துவார், போதித்து நடத்துவார், வழி நடத்துவார், சுமந்து செல்வார் அப்படின்னு சொல்லி பாடிக்கிட்டு இருந்தாலும் இன்னும் ஒரு சிலர் இப்படி பாடுவாங்க, கூடவே இரும் ஓ இயேசுவே. அடுத்து லிப்ட் ஹேண்ட், என் கத்திலே இரும் ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமாயிரும், உயிர வாழ்க்கையிலே ஜீவனாயிரும், இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமாயிரும், உயிர வாழ்க்கையிலே ஜீவனாயிரும், வெளிச்சம் ஜீவனும் அவர் உனக்குள்ள இருந்தா உன் முகம் பிரகாசமா இருப்ப, நீ வெளிச்சமா இருப்ப, சோர்ந்து போக மாட்ட, பலவீனம் வந்தாலும் தைரியமா நிற்ப. உன் ஜீவனை அது தப்பு வித்து எழுப்பி நிறுத்தும். அல்லேலூயா. அது இல்லைன்னா இந்த உலகத்தார ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னன்னு சொல்லுவாங்க, இஞ்சி தின்ன போறது. எப்படி உட்காந்துருக்கோம்? காரணம் என்ன? இஞ்சி காரம், எரிச்சல் உண்டாகும். அது சாப்பிட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா முகம் மாறிடும். அதனாலதான் சொன்னாங்க, அந்த நிலைமை நமக்கு வர வேண்டாம். உனக்குள்ளும் எனக்குள்ளும் வாழ்கிறவர் என்னாலும் ஜீவன் உள்ள தேவனாயிரும். அவர் உங்களை வெட்டப்படுத்த மாட்டார். தைரியத்தை தருகிறவர், பலனை தருகிறவர், ஆசீர்வதிப்பவர், பெருகவே பெருக செய்கிற தேவன். அப்ப அந்த தேவனை நாம் அண்டிக் கொள்ள இந்த நாள் யாருடைய வாரம் அப்படின்னு சொன்னா, நான் முதல்ல சொல்லிட்டேன். நான் உண்மையாகவே அத ரொம்ப வருடமாவே சொல்லிட்டு இருக்கேன். இந்த வாரம் யாருடைய வாரம்னு சொன்னா தேங்க்யூ வீக். அது மகிமை பெற்ற வாரம், தேவனுக்காக பயன்பட்ட வாரம்,
அது பிறவில அதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்ச வாரம். அல்லேலூயா. உனக்கு எனக்கு எப்ப கிடைக்கும்? அப்படின்னு சொல்லுமா? கோபம் வந்தா மட்டும் சொல்லிடுவோம் யார பார்த்தாலும். அந்த கழுதை சொல்லிச்சு, நான் வந்து என்கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படிங்க. சொல்ல மாட்டோமா? ஆனா அந்த கழுதையை ஆண்டவர் தான் உண்டாக்கணும். அந்த கழுதைக்கு பாக்கிய ஆண்டவர் தான் தந்தாரு. அது எப்படிப்பட்ட நிலையில நாமெல்லாம் யாரு? மார்க்கு 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி, அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசலத்தை கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கு நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்த்ததற்கு என்னவென்றார்கள். இயேசு கற்பிடித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு போனவர்கள் உத்தரவு சொன்னார்கள். இந்த காரியத்தை நீங்க எப்படி யோசிக்கணும்னா, சுவிசேஷம் சொல்ல வந்தவர்கள் இயேசுவுக்கு இந்த கழுதை வேண்டும் என்று சொல்லி எனக்கு சுவிசேஷம் சொன்னார்கள். அது எனக்கு ரட்சிப்பாய் மாறினது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க அப்படி போய் எந்த இடத்துல போய் நீங்க சுவிசேஷம் சொல்றீங்களோ, அந்த இருவழி சந்திப்புல கட்டப்பட்ட கழுதைகள் அவிழ்த்து கர்த்தருக்கு என்று சொந்தமாக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கழுதை எப்படிப்பட்ட கழுதை? பாக்கியம் இல்ல கழுதை. நம்ம நிறைய பேரு நம்ம அடிக்கடி சொல்ற வார்த்தை அதுதான். இந்த கழுதை சொன்னிச்சு நான் சொல்றேன், இந்த கழுதை சொன்னிச்சு நான் சொல்றேன் அப்படின்னா, எந்த கழுதை சொல்லுதோ ஆனால் அதுவும் தேவனால் உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த காட்டில ரொம்ப மிகையான காரியம் அப்படின்னு சொன்னா, இந்த இருவழி சந்திப்பு அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்க ஒரு காலு, இங்க ஒரு காலு. அது நிறைய வீட்டுல தெரிஞ்சுக்கலாம். என்னதான் ரட்சிப்புக்குள்ள வந்திருந்தாலும் அந்த வீட்டுல ஒரு மரணம் ஏற்பட்டாலோ அல்லது ஒரு நல்ல காரியங்கள் நடைபெற்றாலோ அப்பதான் தெரியும் அவங்க எவ்வளவு உத்தமமா எவ்வளவு கரெக்டா இருக்கிறாங்க அப்படின்னு. இதையும் செய்துக்குவாங்க, அதையும் செய்துக்குவாங்க. அப்ப இன்னும் எங்க இருக்கிறாங்க அவங்க? இருவழி சந்திப்பு, வே வாஸ் டர்னிங், ரெண்டு சைடா பிரியும். அந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க இன்னும் கூட. ஆனா அங்க இருந்து அவிழ்த்து கொண்டு வந்தாச்சு நம்மள. ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? 30 வருஷம் ஆச்சு. ஞாபகம் எடுத்து அப்புறம் என்ன பிறவியை கேட்டோம்னா, இல்ல எங்க அப்பா அம்மா எங்க தாத்தா தான் எல்லாரும் கிறிஸ்டின்ஸ் தான். அவங்க அந்த குடும்பத்துல தான் நான் பிறந்தேன். நான் ஒன்னும் புதுசா வந்த கிறிஸ்தவம் கிடையாது. புதுசா வந்த கிறிஸ்தவம் வந்தாலும் சரி, ஆதியில பிறந்த கிறிஸ்தவம் வந்தாலும் சரி, கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருந்தாலும் சரி, நீ இன்றைக்கு கழுதையாய் கர்த்தருக்கு பயன்படக்கூடிய அளவுக்கு இருக்கிறியா? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பப்ப திமிரு வந்துருது நமக்கு, நானுங்கிற எண்ணம் வந்துருது, அகந்தையான குணம் வந்துருது. ஆனா என் பாட்டுல நான் இப்படி எழுதிருந்தேன். அதாவது ரொம்ப முக்கியமான காரியங்களை எழுதியிருக்கேன். நீர் போகையிலே நான் காணவில்லை, உன் வருகைக்காய் நான் காத்திருக்கிறேன். ஓ அப்பா ஏசப்பா, நீர் எங்கு சென்றீரோ, உம்மை காணாமல் தேடுகிறேன். ஓ அப்பா ஏசப்பா, நீர் எங்கு சென்றீரோ, காணாமல் தேடுகிறேன். நீர் போகையிலே நான் காணவில்லை, உன் வருகைக்காய் நான் காத்திருக்கிறேன். அப்பா ஏசப்பா, நீர் எங்கு சென்றீரோ, உம்மை காணாமல் தேடுகிறேன். பெரும் மண்ணாக என்னை படைத்திருந்தால், பெரும் மண்ணாக என்னை படைத்திருந்தால், அந்த பொன்னாக இருந்து உம்மை துதித்தேன். நல்ல பொன்னாக இருந்து உம்மை துதித்தேன். பல ஏசப்பா, நீர் எங்கு சென்றீரோ, உம்மை காணாமல் தேடுகிறேன். ஓ ஏசப்பா, நீர் எங்கு சென்றீரோ, காணாமல் தேடுகிறேன். ஒரு கழுதையாக என்னை படைத்து இருந்தால், ஒரு கழுதையாக என்னை படைத்து இருந்தால், உம்மை சுமந்து சென்று நான் மகிழ்ந்திருப்பேன். உம்மை சுமந்து சென்று நான் மகிழ்ந்திருப்பேன்.
ஏசப்பா ஏசப்பா இங்கு செல்கிறோ உன்னை காணாமல் தேடுகிறேன். ஒரு மீனாக என்னை நீர் படைத்திருந்தால், ஒரு மீனாக என்னை நீர் படைத்திருந்தால், உங்கள் கட்டளைப்படி நான் நடப்பேன். உங்கள் கட்டளைப்படி நான் நடந்திருக்கிறேன். அப்பா ஏசப்பா இங்கு செல்கிறோ உம்மை காணாமல் தேடுகிறேன். ஓ அப்பா ஏசப்பா இங்கு செல்கிறோ உம்மை காணாமல் தேடுகிறேன். ஒரு கோதுமை மணியாக என்னை விதைத்தால், ஒரு கோதுமை மணியாக என்னை விதைத்தால், ஒன்று நூறாக பலன் தந்து உம்மை துதிப்பேன். ஒன்று நூறாக பலன் தந்து உம்மை துதிப்பேன். பாயசப்பா இங்கு செல்கிறோ உம்மை காணாமல் தேடுகிறேன். ஓ பாயசப்பா சொல்கிறோ உம்மை காணாமல் தேடுகிறேன். இன்னும் நிறைய சரணங்கள் இருக்கிறது. ஒரு மரமாக என்னை நீர் படைத்திருக்கிறானால், சபையின் தூணாக இருந்து நான் உனக்கு ஆண்டவரே ஊழியம் செய்வேன் ஐயா. இன்னும் சொல்ல போனா எத்தனை காரியங்கள். ஒரு கொடியாக செடியாக என்னை படைத்திருந்தால், திராட்சை கொடியாக கனி தந்து உண்மை தெரிவித்திருப்பேன். ஆண்டவரே அல்லேலூயா. நிறைய காரியங்கள் அந்த மாநில எழுதியிருக்கிறார். அதுல முக்கியமானது யோனா காப்பாத்தின மீனும் ஆண்டவரை சுமந்த கழுகு. அல்லேலூயா. இந்த வாக்கியமானது நமக்கு எப்ப கிடைக்கும், எப்படி கிடைக்கும்னா, எந்த அளவுக்கு இந்த வேதத்தை நேசிக்கிறோமோ, யார் நம்ம என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நாம் அந்த கழுதையை போல இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா அது ஆண்டவனை கற்றுக்கொண்டது. அது ஆண்டவனை கற்றுக்கொண்டது, ஆண்டவரை நேசிக்க தொடங்கியது. ஆனா நம்ம தான் நம்மளை பார்த்து அந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரவேலர்களோ அறிவில்லாமலும் உணர்வு இல்லாமலும் என்ன ஆகிறார்கள், சங்காரம் ஆகிறார்கள் அப்படின்னா கெட்டு போகிறார்கள், அழிந்து போகிறார்கள். ஏசாயா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் முதல்ல இருந்து வாசிச்சு, மாடு தன் எஜமானையும் முன்னணையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் ஆமென். அல்லேலூயா. நான் சொல்லலைங்க, நீங்க தான் வேதத்துல படிக்கிறீங்க, அது எழுதி வச்சிருக்கிறது அப்படிதான் எழுதி. அறிவில்லாமலும் உணர்வு இல்லாமலும் என்று சொல்லி, அப்படியானால் வேதம் நம்ம இடத்துல தான் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமைக்கு ஆராதனைக்கு இத்தனை மணிக்கு தான் போகணும்னு இருக்குது, எல்லா ஆராதனையிலும் கண்டிப்பா கலந்து கொள்ளணும்னு இருக்கு. ஆனா இப்போ இப்பதான் பாட்டு படிக்கிட்டு இருப்பாங்க, இப்போ வர்ஷிப் பண்ணுவாங்க, அப்புறமா இப்பதான் சங்கீதம் வாசிப்பாங்க. எல்லாமே வாசித்த பிறகு நீ வந்தீங்கன்னா உனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? கர்த்தரை தேடுகிற இருதயம் நமக்கு இருக்குதான்னு அவர் எந்த நாளிலும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு நீங்க வாசிக்கிற சங்கீத புஸ்தகத்துல வசனம் 14, 24 கொஞ்சம் வாசிப்பாங்க. நீதியும் நியாயமும் ஆமென். கர்த்தருடைய ஆதாரம் எதுன்னா அவருக்கு பிரியமாய் நடக்கிறது, நியாயமாய் நடக்கிறது, நேர்மையாய் நடக்கிறது. அதுதான் அவருக்கு பிரியமானது. அதனால அப்படி இருக்கு. கிருபையும் சத்தியமும். சத்திய தேவனாகிய அவர் உன்னை பார்த்து உன் நடக்கையை பார்த்தார்னா நிச்சயமா உனக்கு கிருபை தருவார். தருவாரா தரமாட்டாரா? அல்லேலூயா. அந்த கிருபை வாழ்நாள் பூரா வேணும். ஆனா நம்ம பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம். என்னன்னு பாடுவான்? உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை ஒரு வாக்கின கிருபை இது. ஓ அழகா. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது.
கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. மாறாத இந்த நல்ல கிருபை சங்கீதம் 90:14 படி வேணும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெங்கும் களிகூர்ந்து மகிழும். இன்னைக்கு இல்ல, இருக்கிற வரையிலும், இந்த பூமியில இருக்கிற வரையிலும் அந்த கிருபை எனக்கு வேணும். காலையிலே எங்களை உமது கிருபையால் காலையில எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். இது அட்வான்ஸ் சர்ச், இது என்ன சொல்றது, அது பெரும்பாக்கன்ற இடத்துல ரொம்ப பெரிய சர்ச்சு. நான் சொல்றது ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய போவேன். அந்த இடத்துல அந்த சம்பவம் நடந்தது. அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2500 பேருக்கு மேல இருக்காங்க. ஒரு தம்பி சத்தம் போட்டு வாசிட்டான் இந்த வசனத்தை சொல்லும் போது. அது வேற ஒரு கிருபையை குறித்து பேசும்போது இந்த வசனத்தை சொன்னேன். அப்ப அந்த தம்பி வாசிட்டான் ரொம்ப அருமையா. ஏன்னா எல்லாரும் பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள வந்தது. காலையில எங்களை திருப்பதியாக்கும்னா நாங்கள் எங்கள் வாழ்நாள் கடி கூர்ந்து மகிழும்படியெல்லாம் கரெக்டா வாசிட்டு வந்தான். இந்த கடைசி லைன் வந்த உடனே என்ன ஆச்சுன்னு தெரியல. திருப்பதி ஆக்கம்னா எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. நான் கேட்ட தம்பி, ஆண்டா அந்த உண்டி மேல கணக்கு போய் சொல்லுங்க. அல்லேலூயா. ஊர்ல வெட்டி கூடுறவன் என்னென்ன அநியாயம் பண்றான்னு எல்லாத்தையும் அங்க தட்டாபுரம் கொட்டிட்டு வரான். ஆனா நம்ம தேவன் அப்படிப்பட்ட காசுல பிரியப்படுகிற தேவன் அல்ல. மனம் திறந்து உன் கையின் விருப்பத்தை கர்த்தருக்கு பிரியமா கொடுக்கறது மட்டும்தான் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்ப இந்த கிருபை முக்கியமானது. இந்த கிருபை முக்கியமானது. அது வேணுமா வேணாமா? அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அந்த கிருபை எனக்கு இருக்கணும். நான் கிருபை குறித்து நிறைய பாடி இருக்கேன். அது வேற பாட்டு பாடிக்கிட்டே 3 மணி நேரம் போயிடும், வசனத்துக்கு வருவோம். ஏன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை கொஞ்சம் மாத்தி எழுதியிருந்தாங்கன்னா அப்படி ஏற்கனவே அதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிளேட்ல அது இதெல்லாம் வச்சு வச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சு இருந்த பிறகு என்ன பண்ணுவோம், ஒரு பிரஷ் ஒன்று கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்து ட்ராக்கா அது எழுவையா அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கிருபை அப்படிப்பட்டது இல்ல. வியாதி நேரத்துல, பலவீன நேரத்துல, சோர்ந்து போகிற வேளத்துல, பிறரால் வஞ்சிக்கப்படுகிற வேலையில, கண்ணீர் நேரத்துல கரம் பிடித்து நடத்துகிற கிருபை, உன்னை விட்டு விலகாத கிருபை. ஒரு பழைய பாட்டு ஒரு இதுல பாடினாரு வின்சன் சாமியல். அந்த வார்த்தை ரொம்ப நல்ல வார்த்தை, எனக்கு ரொம்ப பழக்கமானது. மலைகள் எல்லாம் விலகின போதும் மாறாத கிருபைதானே. மலைகள் எல்லாம் விலகின போதும் மாறாத கிருபைதானே. சூழ்நிலையெல்லாம் மாறின போதும் விலகாத கிருபைதானே. மாத கிருபைதானே. உன் கிருபை எனக்கு போதும் ஐயா, ஒன்றும் எனக்கு வேண்டாமையா. உன் கிருபை எனக்கு போதும் ஐயா, ஒன்றும் எனக்கு வேண்டாமையா. இந்த கிருபையை மாறாமல் தர வேண்டுமானால் நாம் நிச்சயமாகவே கழுதைகளை மாறிக்கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒருவேளை நீ 4 கால்ல நடக்கிறதுக்கு சொல்லல, நானு உன் சூடு சொர்ணங்கிறிய அதை விட்டுட்டு தேவனுக்கு பயந்து நடக்கிறதுக்கு நீ மட்டும் தகுதி ஆயிட்டேன்னு சொன்னா உன்னை ஜெயிக்க யாராலும் முடியாது. அவர் உனக்குள்ளே அநேக வார்த்தைகளை நிரப்புவார். உன் பாடல்களை அவர் கேட்பார். ஏன்னா அழகான பாட அந்த சத்தத்தை கேட்க என் தேவன் எப்போதும் நல்லவராய். சரி, இப்போ ஆதியாகமத்துல உதவி செய்த கழுத 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து கழுதையின் மேல் சேணம் கட்டி
தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு. அல்லேலூயா. இப்ப இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? முக்கியமானது கான்செப்ட் என்னன்னா, இந்த கழுதை எதுக்கெல்லாம் அது பயன்பட்டுச்சு, யாருக்கெல்லாம் பயன்பட்டுச்சு அப்படின்னா, இப்போ தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த கழுதை பயன்படுச்சு. மோரிய மலைக்கு என்ன ஆகணும், போயாகணும். அப்ப போறதுக்கு என்ன பண்ணிட்டு போனோம், இதையெல்லாம் எடுத்துட்டு போனோம். அதையெல்லாம் கொண்டு போறதுக்கு அந்த கழுதை நிச்சயமாகவே உதவி செய்யும். அப்படி நாம எத்தனை பேரு இது போல இருக்க போறோம்? அதாவது தேவனுக்கு பயந்து மற்றவர்களுக்கு உதவியாக இருந்து எந்த காரியத்தை நம்ம செய்ய போறோம்? சரி, அதே இதுல என்னாகும் 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பட்டயத்தை தன்னுடைய கையிலே பிடித்துக் கொண்டு கழுதை கண்டு வயலில் விலகி போயிற்று. அவன் வழியை விட்டு விலகி போயிடுச்சு. இது யாரு? முதல்ல தேவனுக்கு பலி செலுத்துவதற்காக உதவி செய்தது ஒரு கழுதை. ஆனா இந்த கழுதை தவறு செய்யற ஊழியக்காரனை திருத்துது. இந்த கழுதை வெளிப்பட்டது தவறு செய்யற ஊழியக்காரனை திருத்துது. அலையில சொல்லுங்களா? நாம எத்தனை பேர் இருக்கோம் அப்படி? அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும். வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் உடம்பு சரியில்லை அல்லது வேற ஏதோ பலவீனம், அவங்க கஷ்டத்தோடு நம்மகிட்ட வந்து இந்த மாதிரி இருக்கு, என்ன பண்ணலாம்னு தெரியலன்னு சொன்னா அவங்களுக்கு ஆதரவு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணக்கூடிய அளவுக்கு, அவங்க கேடான வழியில போகாத அளவுக்கு அவங்களுக்கு உண்டாம் சொல்லுவேன், உணர்த்தணும். அப்ப இந்த கழுதை தேவதூதனை என்ன பண்ணுச்சு? படிங்க. அதுல கான்செப்ட் என்னன்னா, தேவதூதனை கண்ட கழுதை பார்த்தது. அவன் சொல்லுமா? அதுக்கப்புறமா 24, 25 வசனம். சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் சென்றார். கழுதை கத்திய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பீலையாமின் காலை சுவரோடு திரும்பவும் அதை அடித்தார். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழியில்லாத இடுக்கமான இடத்திலே நின்றார். பீலையாம் வந்து இந்த பாலாக்குடைய சம்பவத்துல கர்த்தர் சொன்ன பிறகும் அந்த சம்பவம் சுருக்கமா சொல்றேன். ஏன்னா நீ போகாத, அங்க போய் அந்த ஜனங்களை சபிக்காதன்னு சொல்றாரு பீலையாம். ஆனா ராத்திரி பூரா அது இருந்துட்டு அவங்களெல்லாம் நீங்க போங்க, இப்ப நான் வரேன்னு அங்க கொடுக்குற வெகுமதின்னு சொன்ன அந்த வெகுமதிக்கு ஆசைப்பட்டு காலையில எழுதி இவரும் சேனம் கட்டி எடுத்துட்டு போறாங்க கழுது மலையேறி. அந்த கழுதைக்கு சேனம் கட்டுறது எதுக்காகனா தேவ திட்டத்தை நிறைவேற்ற. இது காசாசை பிடிச்சு போற சம்பவம். அதுலதான் உருகின பட்டயத்தோடு தேவதூதன் வழியில் வந்து நிக்கிறான். அந்த கழுதைக்கு தான் கண்ணு தெரியுது, இந்த மனுஷனுக்கு கண்ணு தெரியல. ஏன்? அதனாலதான் வாசிக்கிறோம், வேதத்தின் படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான் 119 சொல்லுது. அப்போ உத்தம மார்க்கம் நமக்கு வேணும்னா நாம் யாரை தேடலாம்? 119, 18, 8. முதல்ல 8 வாசிங்க, 18 வாசிங்க. உமது பிரமாணங்களை கை கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதேயும், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரணும். ஏன் நான் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா 165 வசனம். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஏன் அப்படின்னா அது கர்த்தரை நேசிப்பது, வார்த்தையாகிய தேவனை நேசிப்பது. அந்த வார்த்தை என் இருதயத்துல இருக்கும். அது எப்படி இருக்கும்? ஏன்னா நான் அவரை தொடர்ந்து தேடுவதனால இது எனக்கு நான் தங்கக்கூடிய இடம்னு சொல்லி எனக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டாரு, வாசம் பண்ணி பண்ணிருக்காரு. மத்தியில பேசிக்கிட்டு இருக்க நான் நிறைய படிச்சேன், அதிகமான படிப்பு படிச்சேன். Once upon a time in 1950, I belonged with the biggest Hindu family. Within 6.5 years, my mother will dead. எங்க அப்பா அப்பவே
விட்டுட்டு 2வது கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. அந்த கவலையிலே தான் எங்க அம்மா இறந்துச்சு. ஹல்லேலூயா. அது அந்த நேரத்துல நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு. வழக்கு விசாரிக்கிறாங்க. நான் என் கூட பிறந்தவங்க எல்லாம் சேம்பர்ல நிக்கிறோம். நிக்கும் போது ஜட்ஜி கேட்கிறாரு, கோபால், இந்த பிள்ளைங்க எல்லாம் யாருடைய பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி, இவங்க யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொன்னது யாரு? இப்ப சொந்தம் கொண்டாடி இருந்தது யாரு? உன்னை பெற்றெடுக்காத என் தேவனான இயேசு. இதுவரை உலகம் நம்ம வெறுக்கிறோம். ஆனா அப்படிப்பட்ட பிறவியா பிறந்த நாங்க உங்க மத்தியில இங்கிலீஷ் பேசுங்க தப்பு இருந்துச்சா? நீ இன்னும் பேச வேற எந்த இடத்துக்கும் போனங்க. 6 வயசுல கொண்டு போய் கார்பரேஷன் ஸ்கூல்ல சேர்த்தாங்க. ஏன்னா தாய்மாமனுக்கு 16 வயசுல இந்த ஆண்டவரை சண்டே ஸ்கூல் மூலம் தெரியும். இன்னைக்கு ஹிந்தி பேச, இங்கிலீஷ் பேச, தமிழ் பேச, லைப்லயே பார்க்காம பிரசங்கம் பண்ணா நிறைய பாடல்கள் பாட கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். ஏன் பெருமைக்காக இந்த விஷயத்த சொல்லல? எனக்கு தந்த இந்த கிருபைகளை உங்களுக்கு தருவாரா? தரமாட்டார். அவர் மாறாத கிருபை தருகிற தேவன். ஊருக்கு ஒதுக்குப்புறமா வாழ வேண்டிய கழுதைய இப்ப அவர் என் மேல ஏறி சவாரி செய்துகிட்டு இருக்காரு. நானும் பவனி போயிட்டு இருக்கேன். இல்லையா? அதனாலதான் வழி தப்பி போன பீலையாமுக்கு அந்த கழுத கண்டது மாத்திரம் இந்த தேவதூதனை பேசுது. அதுக்கப்புறம் ஆசி நான் 33 வசனம். கழுதை என்னை கண்டு இந்த 3 நேரம் எனக்கு விலகிச்சு, எனக்கு விலகாமல் இருந்ததானால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு. ஆமென். தேவதூதன் இந்த வழிமாறி போன ஊழியக்காரனாகிய பீலையாமை கொண்டு போடாதபடிக்கு கழுதை தேவதூதனை கண்டது. அதே சமயத்துல அந்த கழுதை தன்னுடைய ஊழியக்காரனோடு பேசி. இப்போ இந்த அடையாளம் வருதா? ஏசாயா 1:3. இந்த அதிகாரத்துக்கு அந்த வசனத்துக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. என்னன்னா, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியும் அறியும் இஸ்ரவேல் ஜனமாகிய என் ஜனங்களோ இன்னும் என்னை அறியாமலும் உணர்வு இல்லாமலும் இருக்கிறாங்க. நம்ம சரி, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16 17 1 வாசம். நியாயாதிபதிகள் 15. அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடையினால் கட்டி கிடக்கிறார்கள், கழுதையின் தாடை எழுந்தினால் 1000 பேரை கொன்றேன் என்றார். ஆமென். எதனால கொன்றேன்? அவர் பட்டா எடுத்துட்டு போல, ஈட்டி எடுத்துட்டு போல, கோடாரி எடுத்துட்டு போல, ஒரு கழுதையின் எலும்பை கொண்டு இப்படி ஒரு சம்பவம் நடக்க அந்த எலும்பு கூட உதவி செய்யுமானா நீங்களும் நானும் எப்படி இருக்கலாம்? இல்லையா? பாட்டு பாடுவானா? எப்படி பாடுவான்? எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் தேவன் நடுவரே. கடனாளியாய் நான் இருந்தால் பலரையும் பார்கள், கடனாளியாய் நான் இருந்தால் பலரையும் பார்கள், சொல்லி நோகடிப்பார்கள், வேதனைப்படுத்துவார்கள். அடுத்து சொன்ன, நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். எப்ப பாரு ஏதாவது சொல்லி புலம்பிக்கினே இருக்குது. ஊர்ல வந்து தொலை பண்ணுது. வீட்டுல சொல்லலாம். ஆனா ஜெபிக்க தொடங்கினா யார் எங்க சொன்னாலும் உனக்கு சுகத்தை தர ஒரு நல்ல. எரேமியா புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவே, என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். தேவரீரே. இப்போ இந்த ஜெபம் கேட்கப்படுமா? கேட்கப்படும். அல்லேலூயா. எந்த நிலையில் நீ இருந்தாலும் சரி, யார் உன்னை வெறுத்தாலும் சரி, அவர் கிருபை உன்னை விட்டு விலகாம. பேத்தி 6 வயசுல இந்த பாட்டு பாடும். அவர் இப்படி அப்படிமா இது பண்ணிட்டு இருந்தா.
அவளை பாட வச்சு கிட்டத்தட்ட ஒரு 6-7 பாட்டு பாடியிருக்கேன் ஒரு 5 வாரங்கள்ல. ரொம்ப நல்லா பாடுறேன். அவ இப்படி சொல்றா, 119ஆம் சங்கீதத்தை 39ஆம் சங்கீதத்தை அவர்கிட்ட பாடுற. நீ நடந்தாலும் உன்னை அறிகிறார், படுத்திருந்தாலும் உன்னை அறிகிறார், உன் நினைவுகளை அறிந்திருக்கிறார், உன் தேவைகளை அறிந்திருக்கிறார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், உனக்கும் எனக்கும் போதுமானவர், அவர் வாசம் செய்வார். இயேசு உனக்கும் எனக்கும் போதுமானவர், அவர் வாசம் செய்வார். அவளே இப்படி பண்ண இன்னொரு பாட்டு, அதே பாட்டு இது பாடும்போது, உங்க கிருபை போதுமே எந்த வாழ்வு மாறுமே, ஒவ்வொரு நாளும் மாறாத கிருபை வேண்டுமே, பலவீன நேரத்திலே காத்திடும் கிருபை, ஒரு பலனை தந்து பலவானாய் மாற்றிடும் கிருபை. பலவீன நேரத்திலே காத்திடும் கிருபை, ஒரு பலனை தந்து பலவானாய் மாற்றிடும் கிருபை, ஒரு பலனை தந்து பலவானாய் மாற்றிடும் கிருபை, கிருபை போதுமே இந்த வாழ்வு மாறுமே, மாறாத கிருபை வேண்டுமே. இருவழி சந்திப்புல கட்டப்பட்ட கல்வி. குறிப்பா எங்க குடும்பம் பஜனைகள் பாடுற குடும்பம். அதுதான் தெய்வம் நினைச்சீங்கன்னா அப்போ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். எங்க அப்பா ஒரு 4 வாத்தியம் வாசிப்பாரு. நான் அந்த சின்ன வயசுல எனக்கு ஒரு 8 வயசு இருக்கும்போது நல்லா 2 பித்தளை கத்து கையில கொடுத்து இது பண்ணுவாங்க. அதாவது தாளம், அதை அவங்க கூட போட்டுட்டு போவேன். தலைமுடியெல்லாம் அவ்வளவு பிரமாதமா இருந்துச்சு. சீமை புள்ளியாங்க முதல்ல. அமேன். அதான் வேண்டுதல் செய்து அப்புறம் எடுத்தாங்க. 14 வயசுல இந்த கழுதையை அந்த தேவன் தெரிந்து கொண்டார். அதிலிருந்து இதுவரையிலும் நேர்த்தியாய் நடந்து வருகிறார். ஒரு நாளும் எல்லாரும் எடுத்துட்டாங்க, தள்ளி போயிட்டாங்க, பிரச்சனை எல்லாம் நடந்தது. ஆனாலும் இப்போதும் அவர் மாறாதவரா இருக்கார். நான் அவர்கிட்ட அண்டிக்கிட்டு போயிட்டேன். நேரம் இல்ல. வேற ஒரு சமயம் நான் வருவேன். நான் சொல்றேன், நிஜமான சாவுல இருந்து இன்னைக்கெல்லாம் சிலர்லாம் அந்த மாதிரி நான் செத்துட்டேன், நரகத்துக்கு போனேன், அத்தை பார்த்தேன், இத்தை பார்த்தேன், தேல் கொட்டுச்சு, பாம்பு கடிச்சிச்சு, அப்புறம் நெருப்பு போட்டுருந்தேன், ஒரு நாள் அங்க போனவங்க திரும்பி வர முடியாது. அப்படி ஒரு காட்சிய பார்த்துட்டு மறுபடியும் வருவேன். ஏன்னா நமக்கு வேதத்திலேயே அதுக்கு அடையாது. ஆபிரகாம் மடியில போய் பார்த்து இந்த லாசருவும் அக்னியின் நடுவில் மாட்டிக்கின ஐஸ்வர்யவானும் கதை நமக்கு தெரியுமா தெரியாது. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் பொய்யா சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. இன்னும் ஒரு சொல்றாங்க, நான் ஸ்கூல் பக்கமே போனது கிடையாது. ஏன் போனா உங்க ஊர்ல ஸ்கூல் இல்லைன்னு அர்த்தம். இன்னும் அதை விட ஒரு பெருமையா சொல்லுவாங்க, அதாவது இவங்க அவ்வளவு திறமைசாட்டுன்னு சொல்லி இல்ல, தேவன் ஒருவரை தவிர யாரும் இல்லை. இந்த கழுதையை பயன்படுத்துறது அந்த தேவன், இதை அவிழ்த்து கொண்டு வந்தது அந்த தேவன், அவிழ்க்க வந்தவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். அவங்க ஒரு வேளை அந்த சுவிசேஷம் சொல்றதுனால சண்டே ஸ்கூல் போயிருக்க முடியாது. அந்த தேவன் யாரும் தெரிந்து கொள்ள முடியாது. இன்னைக்கு அவரை குறித்து அறிவிக்க முடியாது. அவர் தந்த கிருபை. ஆகவே அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிற நாம் ஒரு நாளும் இந்த தேவனை அறிந்து கொள்ளாமல் இருப்பதில்லை. நான் ஒரு கழுதையா இருந்து தேவனுக்கு பயன்படணும்ன்ற எண்ணம் எப்போதும் நமக்குள்ள வரும். யார் வேணாலும் அப்படி சொல்லிட்டு போட்டோம்ல, யார் வேணாலும் அந்த வார்த்தையை கேவலமா சொன்னா கூட, நான் எத்தனை முறை அந்த மாதிரி சிலர் பேசும்போது இப்படிதான் பதில் கொடுத்திருக்காங்க. ஆம், தேவனா தனாத்மா சொல்லுவாங்க. ஆம், ஐயம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கழுதை அந்த டாங்கி. என் மேல வந்து ஏறி பயன்படுறியா அப்படின்னு கேட்பாங்க. சொன்னாலும் எதுனாலும் சொல்றாங்க அப்படின்வாங்க. அந்த அறிவை தந்தவர் நான் ஆராதிக்கிற இந்த நபர், அந்த பொறுமையை தந்தவர் நான் நம்புகிற அந்த தேவன். அல்லேலூயா. அதனாலதான் சொன்னார் அழகா, மாடு தன் எஜமானி தெரிஞ்சுக்கிச்சு, அழுதை தன் ஆண்டவனின் முன்னணி அறிஞ்சுக்கிச்சு. கிறிஸ்துமஸ் காலத்துல என்ன வைப்பாங்க,
கோயில் வைப்பாங்க இல்லையா, அந்த பொம்மை எல்லாம் வச்சு வச்சு இது பண்ணுவாங்க. அங்க எது முக்கியமா இருக்கு? கழுதைதான் வந்து ஒரு உலக காட்சிக்கு கூட அப்படி ஒரு அடையாளத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்டான்னா, உள்ளத்தை பார்க்கிற அந்த தேவனுக்கு முன்பாக நீங்கள் நான் எது கண்ணு திறக்கப்பட்டிருக்கணும். தேவனுக்கு பிரியமா நடக்கிறவங்களா இருக்கணும். செய்கையில உண்மையா இருக்கணும். உண்மையாகவே மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்யக்கூடிய நிலைமையில இருக்கணும். அப்படி எப்படி இருக்கணும்னு சொன்னா, இதுல முக்கியமா சொல்றாரு அந்த ஒரு இது நியாயாதிபதிகள்ல 16-17 வசனம் 15ஆம் அதிகாரத்துல. அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடை எழும்பில் கிடக்கிறார்கள். கழுதையின் தாடை எழும்பினால் 1000 பேரை கொன்றேன் என்றார். அப்படி சொல்லி தீர்ந்த பின்பு தன் கையில் இருந்த தாடை எலும்பை எரிந்துவிட்டு அவ்விடத்திற்கு போதும். அங்க முக்கியமானது என்ன அப்படின்னா, குவியல் குவியலாக ஜனங்களை கொன்று போடக்கூடிய கிருபை அவன் கையில இல்ல, அந்த எலும்பு மூலியமா இருந்தது. அதனாலதான் வேதத்துல அந்த பேர் எழுதப்பட்டிருந்தது. வேற எதையாவது எழுதிருக்கலாமே, ஒரு பட்டா கட்டி வச்சிருந்தா, ஒரு துப்பாக்கி வச்சிருந்தா, இல்ல ஒரு ரைஃபிள் வச்சிருந்தா, ஒரு ரிவால்வர் வச்சிருந்தா, சம்திங் எல்ஸ் இல்லையா. ஆனா அங்க பயன்பட்டது செத்த கழுதையினுடைய தாடை. எலும்புக்கு அந்த அளவுக்கு வேதத்துல உரிமை கொடுத்து எழுதப்பட்டிருக்குன்னா, நீங்களும் நானும் யாரா இருக்கு அவரால் பயன்படுத்தக்கூடியது. வாசிக்கலாம் சகரியா புஸ்தகம். இந்த கழுதை குறித்து முன்குறிக்கப்பட்டது. சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, மிகவும் களிக்கூறு. குமாரத்தியே கெம்பீரி, கெம்பீரி. உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். உன் ராஜா எப்படி வர்றாரு? வருகிறார். ஆமென். உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும், அவர் நீதி உள்ளவரும், ரட்சிக்கிறவரும், தாழ்மை உள்ளவரும், தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும், கழுதையின் மேலும், கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். ஆமென். அல்லேலூயா. இது நிறைய இடத்துல இத இன்னைக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னு சொன்னா, ஊர்வலம் நடத்திருப்பாங்க. அத கண்டிப்பா ஆர்ட்ஸ் சர்ச்ல அதை செய்வோம். இல்லையா? இன்னும் ஒரு சில சிஎஸ்சி சர்ச்சில் கூட அதை பண்ணிட்டு இருக்காங்க. அது மாத்திரமா பண்றாங்க, முடிச்சுட்டு போயிட்டு தண்ணி குடிப்பாங்க. போயிட்டு அந்த ஊர்வலம் எல்லாம் போயிட்டு போயிட்டு எல்லாம் பிடிப்பாங்க. சில சர்ச்சிலேயே கஞ்சிதான் ஊற்றுவாங்க. ஏன்னா இந்த கஞ்சி குடிக்கிறவங்க இந்த துக்கம் கொண்டாடுறவங்களுடைய ஆண்டவர் இன்னும் கலரையில் இருக்கிற அவங்க வெளிப்படுத்தல் 1:18 ஞாபகத்துக்கு வருது அவங்களுக்கு. மரித்தேன், ஆனாலும் அவர் உனக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். உயிரோடு இருந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். மரித்தவரை அல்ல, மரித்தார் எனக்காக. அத பாட்டை இப்படி எழுதுன. சிந்தையினால் செய்த பாவம் அவர் சிரசினிலே முள்முடியாக, என் சிந்தையினால் பாவம் அவர் சிரசினிலே முள்முடியாக, இயேசு சிரசினிலே முடியாக. நோக்கி பார் மனமே, நோக்கி பார் மனமே, இயேசுவை நோக்கி பார் மனமே, நோக்கி பார் மனமே. என் கைகளினால் செய்த பாவம் அவர் கரங்களிலே ஆணியாக, என் கைகளினால் செய்த பாவம் அவர் கரங்கள் ஆணியாக, இயேசு கரங்கள் ஆணியாக. நோக்கி பார் மனமே, நோக்கி பார் மனமே, இயேசுவை நோக்கி பார் மனமே, நோக்கி பார் மனமே. என் கால்களினால் செய்த பாவம் அவர் பாதங்கள் ஆணியாக, என் கால்களினால் செய்த பாவம் அவர் பாதங்கள் ஆணியாக, இயேசு பாதங்கள் ஆணியாக. நோக்கி பார் மனமே, நோக்கி பார் மனமே,
இயேசுவை நோக்கி பார் மனமே, நோக்கி பார் மனமே. என் சரீரத்தினால் செய்த பாவம் அவர் விழாவில் நீதியாக, என் சரீரத்தினால் செய்த பாவம் அவர் விழாவில் நீதியாக, இயேசுவினாவிலே நீதியாக நோக்கி பார் மனமே, நோக்கி பார் மனமே, இயேசுவை நோக்கி பார் மனமே, நோக்கி பார் மனமே. எத்தனை கொடுமை! அது எப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கழுதை நடந்தது போல என்னால நடக்க தெரியல. அல்லேலூயா. வாசிக்கலாம் ஒரு வசனம் கூட. யோவான் 12ஆம் அதிகாரம் வசனம் 15. இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதுக்கு ஏறி போனார். இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. ஆமென். கூட இருந்தவங்களே என்ன செய்யல, அறியவில்லை. நிறைய பேர் அப்படிதான் வேதத்தை சரியாய் வாசிக்காமல் பிரசங்கிக்கிற வேலை. யார் பிரசங்கிக்கிறாங்க என்பது முக்கியம் அல்ல, வார்த்தை தேவன். வார்த்தை யாருடையது? அழகா இருக்காங்களா அல்லது அழகு இல்லாம இருக்காங்களா, அதெல்லாம் வேற. இன்னைக்கு என்னுடைய படத்தை கூட உங்களுக்கு காமிச்சுலாம் நீங்களும் இப்ப ஆச்சரியப்படுவீங்க. நானும் ஒரு பழைய நடிகர் போலதான் இப்போ படம்லாம் இருக்கு போடலாம். இது வேற. சிலர் பார்த்துட்டு கேட்பாங்க, என்ன பண்ண சொல்ற, இப்படி ஆயிட்டேன், அன்னைக்கு அப்படி இருந்தேன். அல்லேலூயா. அது முக்கியம் அல்ல. ஆனால் இன்றைக்கு நான் தேவனுக்குள்ள இருக்கிறேன், அவர் எனக்குள்ள இருக்கிறார். நிறைய பேர் நம்ம அதெல்லாம் சொல்லுவோம். அழகா அந்த பாட்டை கூட ரொம்ப உச்சரிச்சு பாடுறோம். ஏன்னா பெட்ரோல்ஸ் அதை பாடினார் பாரு, எவ்வளவு அருமையா பாடினாரு. இதை நாம எவ்வளவு அழகா கத்துக்கிட்டோம் பாரு. நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு, என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் குப்படிச்சு தூங்கிடுவேன். இயேசுவின் பின்னால் போக மாட்டேன், தினமும் ஜெபிக்க மாட்டேன், வேதம் வாசிக்க மாட்டேன், ஆனாலும் நான் அவர் ஆலயம். அல்லேலூயா. தப்பா சொல்லிக்கணும், பாடத்தை பாடிக்கணும். அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாரு, மரியாதை கொடுத்தாரு நமக்கு. அவர் வந்து தங்கக்கூடிய அளவுக்கு இந்த பாழடைஞ்ச கட்டடம் அழகான மாளிகையா மாறுச்ச. அல்லேலூயா. எப்ப அந்த கழுதைக்கு வந்த பாக்கியம் எனக்கு வரும்? என்றைக்கு நான் அவரை உத்தமமாய் தொழுது கொள்ள முடியும்? எப்போது அவர் என் மீது ஏறி சவாரி செய்வார்? அல்லேலூயா. வருஷத்தோறும் இதை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு என்ன வரும்? வருஷத்துல மொத்தம் 6 பண்டிகை. எத்தனை பண்டிகை? 6. என்னென்ன சொல்லுங்கம்மா? 6 பண்டிகை. 1 கிறிஸ்து பிறப்பு, அப்புறம் புதிய வருடம், அப்புறம் இது ஒரு 4 எனக்கு என்னென்ன? குருத்தோலை ஞாயிறு, குட் ஃப்ரைடே. என்ன ஃப்ரைடே? குட் ஃப்ரைடே. அப்புறம் அந்த சனிக்கிழமை ஒரு ஆயத்த கூட்டம் வைப்பாங்க. அதுக்கு பேரு விசேஷித்த ஆயத்த கூட்டம். தயாராகணும். அதுக்கப்புறம் என்ன பண்டிகை? இந்த பண்டிகை நமக்கு சில வேலை பேசலாமா? திருமுகம் தேடி அப்படி துதி சோத்திரங்களுக்கு உமக்கு தந்தேன். அதிகாலையில் இன்னைக்கு ஜெயிச்சோம், வேதத்தை நேசிச்சவங்க இருக்கணும். அதான் சொல்றாரு ஆண்டவர், என்னை சிநேகிக்கிறவனை நான் சிநேகிக்கிறேன்.
நீதிமொழி 8:17-22 வசனம். நடுவுல கர்த்தர் அதை சொல்லும்படியா சொன்னதுனால, என்னை நேசிக்கிறவர்களை நான் நேசிக்கிறேன், என்னை நேசிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், நேசிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்களை அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை அறிவார்கள். என்னை கண்டடைவார்கள். ஐஸ்வர்யமும் ம், கனமும் கனமும் நிலையான பொருளும் ம், நீதியும் என்னிடத்தில் உண்டு. எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்கு. அப்ப நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னா, இந்த கழுதை ஆண்டவனின் முன்னே அறிந்து கொண்டது போல நீங்கள் நானும் தினம்தோறும் வேதத்தை அறிந்து காலையில எழுந்து அவர்கிட்ட உட்காரணும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. யார் எதை சொன்னாலும் அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. ஏன்னு கேட்டா, என் தேவன் எனக்கு நல்லவர். ஆமென், அல்லேலூயா. அவர் எனது சகாயர். ஆமென், ஏன்னா அவர் மாறாதவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென், அப்ப நான் என்ன செய்யணும்னா, அவருடைய வழிகளை நான் கை கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அவருடைய வழிகளை நான் என்ன செய்யணும், கை- ஒரு நாள் அதுல மாறக்கூடாது. 18ஆம் சங்கீதம் வசனம் 20-21. அவனவன் வாயின் பலனால் சங்கீதம் 18ல நீதிக்கு தக்கதாக கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். எனக்கு பதிலளித்தார். என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். எனக்கு சரி கட்டினார். கர்த்தருடைய வழிகளை கைக்கொண்டு வந்து நான் கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன். நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப அதிமுக்கியமான காரியம் என்னன்னா, காலையில கர்த்தரை சிநேகிக்கிறதுக்கு பேரு, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதுக்கு பேரு. அவர் என்னை சிநேகிக்கிறார், நான் அவரை சிநேகிக்கிறேன். ஆனா என் எதிர்க்க உருவமா இல்ல, வார்த்தையாய். ஆமென், அல்லேலூயா. அந்த வார்த்தையை நான் தினந்தோறும் சிநேகிக்கணும். அதனாலதான் அந்த 8:17 சொல்லுகிறது. அதுல 8:20 வாசி நீதிமொழி. என்னை நேசிக்கிறவர்கள் என்னை நேசிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரக்கும்படிக்கும் ம், அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா. உன் களஞ்சியம் என்கிற இருதயத்துக்குள்ளே சமாதானம் வரணும், உன் குடும்பத்துல சமாதானம் வரணும், உன்னை நடத்தணும். ஆமென், அவர் ஏறி சவாரி பண்ணக்கூடிய விரும்புகிற இருவடி சந்திப்பிலிருந்து வந்த கழுதையாக, பாக்கியம் பெற்ற கழுதையாக மாறும். ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிக்க நேரம் முடிஞ்சிச்சு, எனக்கு கொடுத்த சமயம் முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு புத்தகம் வாசினேன், லூக்கா 19:30. உங்களுக்கு எதிரே இருக்கிற உங்களுக்கு எதிர்க்கே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசிக்கும் போது ம், மனுஷரில் ஒருவனும் ம், ஒரு காலம் ஏறியில்லாத ம், கழுதை குட்டியை கண்டிருக்க காண்பீர்கள். ம், அதை அணைத்து கொண்டு பாருங்கள். ம். இது ஏற்கனவே மார்க்ல வாசித்துதான், ஆனா இங்க சொல்லும் போது அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதனாலதான் வாசிக்க சொன்னேன். ஏன்னா, ஒருவரும் கண்டிராத அல்லது தெரியாத, தேவன் யாருன்னு தெரியாத இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அப்படி இருக்கிறோம். எத்தனை பேர் சபை வந்து சுவிசேஷத்தை சொல்லி, அல்லேலூயா. இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய பாக்கியம். நீங்க அப்படி மொத்தமா போய் சொன்னாலும் சரி, அந்த சுவிசேஷத்தின் மூலமாய் எத்தனை பேர் இந்த வழியில வர தொடங்குகிறார்களோ அவர்கள் அவிழ்க்கப்பட்ட கழுதைக்கு சமமாய் இருக்கிறார். ஆமென், தேவனுக்கு பயன்படக்கூடிய கழுதைகளாய் இருக்கிறார்கள். நான் சாதாரணமா தான் சொல்லிட்டு வந்தேன். ஆனா அவங்க வந்த பிறகு பார்த்தாச்சுன்னா, ஒருவேளை அவங்க சபையில நல்ல பிரசங்கம் பண்றவங்களா மாறுவாங்க, நல்ல பாடக்கூடியவங்களா மாறுவாங்க, நல்ல ஜெபிக்கக்கூடியவங்களா மாறுவாங்க. அதற்காக நாம அவங்கள பத்தி என்ன பண்ணக்கூடாது, புறம்பட வேண்டியது இல்லை. ஏன்னா இது தேவன் பயன்படுத்துகிற கழுதை. அல்லேலூயா. அல்லேலூயா. அது யார் மேல வேணாலும் அந்த ஆண்டவர் ஏறி போவார், அந்த கழுதைக்கு பாக்கியம் தருவார். அதனாலதான் இந்த 18ஆம் சங்கீதத்துல சொன்னாரு, தேவனுடைய வழிகளை நான் என்ன செஞ்சேன், கை கொண்டு வந்து நான் என் தேவனுக்கு என்ன செய்யல, துரோகம் பண்ணல. வேதம் வாசிக்கிறதுலயும், சபையில நடக்கிறதுலயும், சபை காரியத்துல முன்ன போறதுலயும், சபைக்குள்ள எல்லா காரியத்திலும் விட்டு கொடுத்து இருப்பதிலையும் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை பயன்படுத்த அவர் நல்லவர். ஆமென், அல்லேலூயா. ஒரு நாளும் அவர் மாறுகிறவர் இல்லை. ஏன்னா எனக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சிச்சு. இருந்த நிறைய சப்ஜெக்ட் இருந்தாலும் பார்க்கலாம். அப்ப நல்லவர். இந்த 7 வார்த்தை பேச சொன்னாங்க, ஒவ்வொருத்தரும் முழிச்சிங்க. என்னன்னு தெரியல எனக்கு. நான் அது கூட கொடுக்கணும்னா கூட நான் அந்த வசந்த கூட கொடுத்தேன். இல்ல ஐயாவுக்கு நான் வாட்ஸ்அப்ல ஐயா பார்க்கணும்னா அவங்க 7 காரியத்துக்கு உண்டான பொருள் துணை வசனம் எது எது அது பொருந்தோம் அப்படின்னு சொல்லி. இப்போ எதுக்காக இதை சொல்ல வந்தேன்னு சொன்னா, ஒரு கழுதைக்கு கர்த்தர் இத்தனை பாக்கியம் தந்தாருன்னா, நம்ம ஆத்திரத்திலும் கோபத்திலும் அது கழுது கழுது அந்த கழுதை சொன்னா அந்த கழுதையை கர்த்தர் பயன்படுத்த கூடுமே, அதற்கும் பாக்கியம் தர கூடுமே, முடியும் இல்லையா?
ஒரு மனுஷனுக்கு தெரியலையே, கீழே என்ன பண்ணிட்டாரு, ஆசாசப்பட்டு தானே போனாரு. கழுதை தானே பாக்குது தேவதூதனை, கழுதை தானே பேசிச்சு. வழியில தேவதூதன் நிக்கிறாரு, நான் மட்டும் அந்த சோறு பக்கமா உடக்கலாம் என்ன ஆயிருக்கா, வெட்டி போட்டிருப்பாருங்க. அதையே மறுபடியும் தேவதூதன் சொல்றாரு, நீ நானும் பேச மறுத்தோம்னா கர்த்தர் பேசு. ஒரு நாள் நம்ம வீணடிக்க மாட்டார். நம்ம மறந்து போற தேவன் அல்ல, எல்லாருக்கும் எல்லாம் உண்டாகிற நல்ல கர்த்தர். அவரு யாவரையும் நேசிக்கிற தேவன். நீங்க அவரை நேசிக்க, அவர் எங்க நேசிக்கிறது? சில வேளையில இப்படி இருப்பாங்க, கோச்சுக்காதீங்க. வாரத்தோட வாரம் ஒருவேளை இப்போ முடிஞ்சா எடுத்துன்னு போயிட்டு கபோர்ட்ல போட்டோம்னு சொன்னா நெக்ஸ்ட் வீக் எடுத்து ஜஸ்ட் கிளீன் பண்ணி திஸ் பண்றோம். அந்த கபோர்டில் உங்களுக்கு இந்த கபோர்டில் வைத்துக் கொண்டு ஒரு ஸ்டைல் போகும். யாராவது கேட்பாங்க, எங்க பாரு, சர்ச்சுக்கு போறேன் 5 தெருவுக்கு கேட்கும். இங்க வந்து அழுகிய சொல்ல சொன்னா இல்லம்மா, ஒரு உற்சாகமா அழுக சொல்லுங்க, ஊழியக்காரர் ரொம்ப கஷ்டமா சொல்றாரு. அப்போ இவங்க சொல்லுவாங்க பாருங்க, அந்த ஊர்ல அந்த அழுகை எப்படி வரும் தெரியுங்களா, உச்சலும் மாத்திரமும் கோபமாய் கடந்து வரும். சி குடுவே மாட்டான் போடுங்க அலையா. அழுகிய சொன்னா பிரச்சனைகளை மாற்ற இந்த சத்தம் அந்த தேவனும் உங்களுக்கு திருப்பி பார்க்க வச்சுக்கணும். அது எங்க இருக்குது? வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு அவர்கள் அல்லேலூயா இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும். இங்க கொஞ்சம் உரிமை எடுத்து சொல்லலாம். என்னுடைய தேவனாகிய கர்த்தருக்கு நாங்க பண்மையில எழுத்திருக்குது, நம்முடைய தேவனாகினா இங்க தனிப்பட்ட முறையில உரிமை எடுத்து சொல்லலாம். என்னுடைய தேவனாகிய கர்த்தருக்கு தேவன் எத்தனை ஆண்டுகளானாலும் நாம் போனாலும் அவர் மாறாதவராக இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா வாசிக்கலாம், வெளிப்படுத்துற 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 8ஆம் வசனம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் அவரே தான். இருந்தவரும் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று. ஆமென். அல்லேலூயா. அவர் இருக்கிறவராக இருக்கிறார், ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். அவர் தான் வரப்போகிறார். ஆகவே அவர் வருகைக்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ளுவோம். மறந்து போன கழுதையாக அல்ல, விலகி போன கழுதையாக அல்ல, தூதனை கண்ட கழுதையாக, கர்த்தர் ஏறி வரக்கூடிய கழுதையாக, கர்த்தருக்கு பிரியமான கழுதையாக நாம் நடக்க தொடங்கினோமானால் நிச்சயமா கர்த்தர் ஒரு நாள் ஒன்று நினைவு மாட்டார்.